அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருந்த செம்மொழி பூங்காவுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இந்த வீடியோ மூலமாக நீங்களும் என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஃபீ பற்றி பார்த்துடலாம். என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹15 per person வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, விச் இஸ் ரொம்பவே சீப். அண்ட் பார்க்கிங் ஃபீஸ் டூ வீலருக்கு வந்து ₹5 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ராக் மவுண்டெயின் வச்சு நம்மளை வந்து வெல்கம் பண்ணுவாங்க, விச் இஸ் ரியலி ஸோ அமேசிங். அண்ட் உள்ளே வந்து டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து என்னெல்லாம் பிளேசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு மேப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து உள்ளே என்டர் பண்ணி வாக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளவர் கார்டன்ஸால் உங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்தது. அங்கங்கே வந்து நீங்கள் என்னெல்லாம் பிளேசஸ்க்கு வந்து போகணும் அண்ட் டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்டர் ஆனவுடனே நீங்கள் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சைடு வந்து ராக்ஸ்னால வந்து சூப்பராக வந்து ஆர்கிடெக்ட் மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்னால் வந்து சூழ்ந்திருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அப்படியே வெளியில் நின்று ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். நடுவில் அந்த கிராஸஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கிட்டலாம் நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கோ இல்லை உள்ளே போகிறதுக்கோ நம்மளுக்கு வந்து அலௌடு கிடையாது. ஏன்னா வந்து இந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால் இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் பாருங்கள், அந்த சன்னெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. அந்த சைடு ராக்ஸில் வந்து சில செதுக்கல் மாதிரி பண்ணி பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சைடு வந்து மானெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நைட் அப்போ வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து க்ளோ ஆகி ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் ஸ்பெண்ட் கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள் இல்லை என்ன ஃபுல் டே கூட நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுற்றி பார்க்க அவ்வளோ இடம் இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து இந்த மாதிரி கேதரிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் அன்றைக்கி வந்து த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால நிறைய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து மூலிகை கார்டன் எல்லாம் வந்து ஹர்ப் கார்டன்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அந்த சைடு போகும்போதே ரொம்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அங்கங்கே வந்து பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சு ஈவினிங் ஆகும்போது நீங்கள் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுவாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கேக்டஸ் தீமில் வந்து ஒரு கொஞ்சம் டெசர்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது. அப்படியே இந்த சைடு வந்து ப்ளே ஏரியா இருக்குது.
2 ப்ளே ஏரியா இருக்கு இங்க. ஒரு ப்ளே ஏரியால வந்து நம்ம வந்து ஃபீ வந்து பே பண்ணி ப்ளே பண்ற மாரி. ஸோ இந்த ஜெயண்ட் வீல் இதெல்லாமே வந்து நம்ம ஃபீ பே பண்ணி ப்ளே பண்ணலாம். கட்டணம் வந்து நம்ம செலுத்தணும். ஆனா இன்னொரு ப்ளே ஏரியா அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அங்க வந்து வெறும் ஸ்விங் அந்த மாரி தான் இருக்கும். அதாவது ஊஞ்சல் ஆடுறது அந்த மாரி பேசிக் சில்ட்ரன்ஸ்க்கானதா மாரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டுக்கும் வந்து இடம் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்த நான் பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு சைடு வந்து கேக்டஸ் எல்லாமே வந்து இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து குட்டி குட்டி கேக்டஸ். அந்த கேக்டஸ்க்கு மேல ஃப்ளவர் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டா வந்து இருந்தது. இதெல்லாம் இனிமே தான் வளரும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர் சைடா இருந்தீங்க அப்படின்னா, ஒன் டே நீங்க வந்து ஆஃப் எடுத்துட்டு, இந்த மாரி அந்த நேச்சர்க்குள்ளேயே நம்ம வந்து வாக் பண்ணி, நம்மள நாமளே காம் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நைட் அப்போ வந்து அந்த செம்மொழி பூங்கா அந்த வார்த்தை வந்து அப்படியே கலர்ஃபுல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க மார்னிங்கா இருந்தாலும் சரி, ஈவினிங்கா இருந்தாலும் சரி, இந்த பிளேஸ் கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்கன்னா, ஒரு டே ஆஃப் எடுத்துட்டு கண்டிப்பா நேச்சர் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்க ஃபீட்பேக் என்னன்னு கீழ கமெண்ட்ஸில சொல்லுங்க. இதே மாரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.